ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? அமைச்சர் பிறந்த நாளுக்காக சமைக்க போகிறாங்க பாக்கியா. எப்படியாவது மினிஸ்டரை பார்த்து விஷயத்தை சொல்லிவிடலாம்னு திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பாக்கியாவை அமைச்சரை பார்க்க விடாமலே தடுத்துக்கிட்டு இருக்காங்க கவுன்சிலரு. என்னை பற்றி அமைச்சர்கிட்ட ஏதாவது சொன்னால் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாக்கியா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செலியனை எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வரணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பாக்கியா. இந்த சூழ்நிலையில் பாக்கியாவுக்கு ஈஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க? செலியனை வெளியில் கொண்டுட்டு வர ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா சமையல் ஆர்டர் ஒன்று எடுத்திருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது நினைவு இருக்கா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா நான் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதற்கிடையில் பார்த்தா அமைச்சரை சந்திக்க வைப்பதாக சொன்ன ஆள் வந்து அவசர வேலையாக வெளியே போயிடுறாங்க. அதனால் பாக்கியா என்ன செய்வதுன்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியாவது அமைச்சரை பார்த்து பேச வேண்டும்னு முயற்சி செய்கிறாங்க. அப்புறம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க பாக்கியா. கவுன்சிலர் வந்து அதை தடுக்கிறாங்க. சமைக்கிறதோட நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுக்கோங்க, பரிமாறுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு பாக்கியாவை உள்ளேயே வரக்கூடாது, அங்கே இருக்கும் போலீஸ்காரங்கிட்ட சொல்லி நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் சொல்கிறாங்க. இதற்கிடையில் செலியனை வெளியில் கொண்டுட்டு வருவதற்காக வக்கீலிடம் பேசிகிட்டு இருக்காங்க கோபி. அப்போது ஈஸ்வரி வந்து நீ உன் பையனை வெளியில் எடுக்க எவ்வளவு போராடிட்டு இருக்க, ஆனால் பாக்கியா சமையல் ஆர்டரா எடுத்துக்கிட்டு சமைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு மேலே அக்கறையே இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. கோபி வந்து அப்படியெல்லாம் இருக்காதுமா அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம்னா பாக்கியா அந்த அமைச்சரை பார்க்க வேண்டியதுக்காக வாசல்லே நின்றுட்டுருக்கா. அவங்களுக்கு உதவி செய்வதாக சொன்ன கட்சிக்கார ஆளுங்க வெளியே போயிட்டு வந்துடுறாங்க. நான் அமைச்சர்கிட்ட பேசிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே அமைச்சர் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குது, இது வந்து யார் ஏற்பாடு பண்ணது, நீ ஏற்பாடு பண்ணதா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறாங்க. அவரும் ஆமாங்க தலைவரே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சாப்பாடு செஞ்சவங்களை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப மினிஸ்டரும் கூப்பிட சொல்லிடுறாங்க. கவுன்சிலர் அதுக்கு இடையில பூந்து நீங்கள் உடனே கிளம்பணும் தலைவரே, சமைக்கிற ஆட்களை எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை தலைவரே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கவனிக்கும் பாக்கியா அமைச்சருக்காக செய்திருந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டை எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி பாக்கியா வந்து ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போய் மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. மினிஸ்டர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாக்கியா மினிஸ்டர்கிட்ட உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நான் கட்சி மாநாட்டிலையும் எம்எல்ஏ வீட்டு ஃபங்க்ஷன்லையும் சமைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு மினிஸ்டர் பாராட்டுறாங்க. அதை கேட்டுட்டு மினிஸ்டர் நீங்கள் ஹோட்டலே வச்சு நடத்தலாமே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, நான் ஹோட்டல் தாங்க சார் வச்சு நடத்திட்டுருக்கேன், அதில் வந்து உங்கள் கட்சிக்கார ஆள் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவரால் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதற்கிடையில் கவுன்சிலர் புகுந்து அதை தடுக்க பார்க்குறாங்க. அவங்க முழுசாக சொல்லட்டும், அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதை முழுசாக சொல்லட்டும்னு சொல்லி அமைச்சர் தடுக்கிறாங்க. நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னதும் பாக்கியா நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இவர் வந்து அடிக்கடி எங்கள் ஹோட்டலில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து அதை எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் என் பையன் வந்திருந்தாங்க ஹோட்டலுக்கு. அப்போது அவர் வந்து பிரச்சனை பண்ணினார். அதை பார்த்துட்டு என் பையன் கோவப்பட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு வந்து பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை தலைவரே அப்படின்னு வந்து அந்த கவுன்சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அமைச்சர் நீ முதல்ல வாயை மூடு, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா சொல்கிறாங்க, ஒரு பையன் முன்னாடி அம்மாவை தப்பாக பேசினா அந்த பையனுக்கு கோபம் வராதாங்க சார், அதனால தான் அடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பையனை இப்போ ஜெயிலில் வச்சுட்ருக்காங்க. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல வந்ததுக்கு உங்கள்கிட்ட சொன்னால் வந்து என்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க.
அப்போ வந்துட்டு அந்த கவுன்சிலர், இல்லைங்க தலைவரே, அந்த அம்மா பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா அவங்க வந்து மிரட்டின சமயத்தில் எடுத்த வீடியோவை வந்து அமைச்சர்கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர் அதை பார்த்துட்டு அந்த கவுன்சிலரை திட்டிட்டு, உடனே போய் அந்த பையன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கு, ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. உங்கள் பையன் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன், நீ பயப்படாமல் போமா அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்கிறாங்க. உடனே பாக்கியா கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு வந்து சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்புறம் சரிங்க நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா செல்வியை பார்த்து, நீ என்னோட கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் எனக்கு துணையாக இருந்திருக்க செல்வி, ரொம்ப நன்றி செல்வி அப்படின்னு சொல்லி செல்விக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.